காமனாக ஸ்டூடெண்ட் கொஸ்டின் வந்துட்டு லைக் ரஷ்யாவில் இத்தனை யூனிவர்சிட்டி இருக்குது. ஆமாம், எனக்கு எத்தனை யூனிவர்சிட்டின்னு தெரியல, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இத்தனை யூனிவர்சிட்டி இருக்குது, எந்த யூனிவர்சிட்டி பெஸ்ட்டு, இங்கே படித்தா பெஸ்ட்டாக இருக்கும் பொண்ணை இந்த யூனிவர்சிட்டி சொல்லுவீங்க, நீங்கள் படித்த யூனிவர்சிட்டி சொல்லுங்கள், அப்புறம் எந்த யூனிவர்சிட்டி பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரஷ்யாவில் வந்துட்டு 58 59 யூனிவர்சிட்டிஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதை 2 வகையாக பிரிக்கலாம். அதாவது நம்ம ஊரில் வந்து மெடிக்கல் காலேஜ்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அது வந்து ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி கூட அஃபிலியேட்டடாக இருக்கும் இந்த மெடிக்கல் காலேஜ். ஆமாம். அப்புறம் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், சரியா? இப்போ மெடிக்கல் காலேஜ் வேறு, மெடிக்கல் யூனிவர்சிட்டி வேறு, ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. கரெக்டாக அதே தான் இங்கே வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி மட்டும் இருக்கும். இது ஒரு வகை, இது ஃபஸ்ட். ரெண்டாவது வகை என்னென்னு கேட்டிங்கன்னா மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான். இந்த 2 வகையில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக இருக்கிறது தான் நல்லது. அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக இருக்கணும். என்ன காரணம் கூட சொல்கிறேன். கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக இருக்கும்போது அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் அந்த யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போய் ரிசர்ச்சோ இல்லை வந்து கிளினிக்கல் வைஸோ இந்த மாதிரி விஷயங்களை போகும்போது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நல்லா யோசிச்சுப்பாங்க. இதே வந்து ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியாக இருந்தாக்க ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும்தான் அவங்க கூட அஃபிலியேட்டடாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் உள்ள எத்தனை காலேஜஸ் இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸாக அவங்க படிக்க வைப்பாங்கன்றதை பாருங்கள். கரெக்டாக? ஸோ இதை முதல்ல சூஸ் பண்ணணும். இது மெடிக்கல் யூனிவர்சிட்டியா இல்லை இது வந்து மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியா, அதை முதல்ல பார்த்துக்கணும். இது ஒன்று இல்லை மெடிக்கல் இன்ஸ்டியூட்டா. மெடிக்கல் இன்ஸ்டியூட்டுங்கிறது வேறு ஒரு யூனிவர்சிட்டிக்கு உள்ளே இருக்குது, அதையும் பார்த்துக்கணும். ஸோ பெட்டர் டு ஜாயின் இன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்குள்ளே ஜென்ரல் மெடிசன் ஃபேக்கல்ட்டி இருக்கும், பீடியாட்ரிக்ஸ் ஃபேக்கல்ட்டி இருக்கும், அப்புறம் வந்து ஸ்டொமட்டாலஜி ஃபேக்கல்ட்டி இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா டென்டல் ஃபேக்கல்ட்டி இருக்கும். ஸ்டொமட்டாலஜி அதான் டென்டல். அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நர்சிங் காலேஜ் இருக்கும். இந்த மாதிரி நிறையா இருக்கும் இதுக்குள்ளே வந்துட்டு. ஆனால் நீங்கள் ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா எக்கனாமிக்ஸு, ஃபிசிக்ஸு, அந்த இது அப்படின்ட்டு நிறையா இருக்கும். அதில் ஜென்ரல் மெடிசனும் ஃபேக்கல்ட்டியாக இருக்கும். அவ்வளோதான். இது வந்துட்டு புரியுதா உங்களுக்கு? இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட். இதை முதல்ல சூஸ் பண்ணுங்கள். இப்போ ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, திரும்பவும் வரேன் நான் பழைய இதுக்கே. அஃபோர்டபுள்னால் எந்த விஷயத்தில் அஃபோர்டபுள்? ஃபீஸ் வந்து உங்களுக்கு நடுத்தரமாக இருக்க வேண்டும். ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா, நான் இப்போ திரும்பவும் சொல்லிடுறேன், லோவாக இருக்குது நல்லதானே, இவர் என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது. லோவாக இருக்குது நல்லதானா, இந்த லோன்றதில் என்னன்றதை சொல்லிடணும். லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இப்போ தான் ஒரு 3-4 இயர்ஸ் மேக்ஸிமம் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த இங்கிலீஷ் மீடியம் இந்தியன்ஸுக்குன்றதே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அந்த காலேஜ் யூனிவர்சிட்டி வந்துட்டு லோவான ஃபீஸ் வச்சு ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ணுறது தான் இந்த விஷயம் இருக்குது. சரியா? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ எப்படி சார் லோவாக இருக்க ஃபீஸுக்கு போகக்கூடாதுன்னா மீடியத்துக்கு போங்க. இப்போ மீடியம்னா ஒரு 3 லட்சத்துலேருந்து ஒரு 4 லட்சத்துக்குள்ள, இதுதான் மீடியம்னு சொல்ல முடியும். இந்த 3 லட்சத்துக்கு கீழே இருக்க தான் லோன்னு சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ 2 லட்சத்துலேருந்து 3 வரைக்கும், 3 லட்சம் வரைக்கும், 3 லட்சத்துலேருந்து 4 லட்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ், அந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். ரோஸ்டோ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி நான் படித்த யூனிவர்சிட்டி. சரிங்களா? ரோஸ்டோ வந்து பக்கத்தில் லுகான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஏர்லியர் உக்ரைன், இப்போ ரஷ்யாவோட சேர்ந்தவங்க, ரொம்ப நல்ல யூனிவர்சிட்டி. இந்த 2 யூனிவர்சிட்டியை பாருங்கள். இந்த 2 யூனிவர்சிட்டிலையும் இட்ஸ் அ மீடியம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். மீடியம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னால் எப்படி? இந்த ஒரு யூனிவர்சிட்டியில் 4,10,000 4,20,000 சம்திங் ஃபீஸு, இன்னொரு யூனிவர்சிட்டியில் 350 360 ஃபீஸ். இன்னும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நீங்கள் உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு தெரியும்ல. ஸோ யூ கேன் செக் தட் இந்த யூனிவர்சிட்டி சைட். ஸோ அந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உள்ள யூனிவர்சிட்டியை தேர்ந்தெடுக்கணும். எதுக்குன்னா இது மீடியமாக இருக்கும், அதே மாதிரி ஹைலி ஒரு குவாலிட்டி எஜுகேஷனை கொடுக்கக்கூடிய போது இதை இடமா இருக்கும். எப்படிங்க ஹைலி அப்படி என்ன விஷயத்தில் நீங்கள் ஹைலினாக்கா, நான் திரும்பவும் பழைய பதில் தான் சொல்கிறேன். இவங்க எல்லாரும் இப்போ ரோஸ்டோ பார்த்துக்குங்க. ஃப்ரம் 1979 நினைக்கிறேன், அப்போ இருந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் நடத்திட்டு இருக்காங்க. எந்த யூனிவர்சிட்டி? ரோஸ்டோ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ப்ளஸ் வந்துட்டு 2008 இங்கிலீஷ் மீடியம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2008 இப்போ எத்தனை வருஷம் ஆச்சுன்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு லுகான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, செயின்ட் லூக்கா லுகான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து 1983 இந்த இந்தியன்ஸுக்கு பாடம் நடத்துகிறாங்க.
சரியா? இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வராங்க. நான் இந்தியன்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். இன்டர்நேஷ்னல் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இட்ஸ் பிகினிங் இன் 70s. சரியா? அதை நம்ம இது கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்தியன்ஸுக்குன்னு சொல்கிறேன் நான். ஸோ 83லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. 1983லேருந்து வராங்கன்னா எத்தனை வருஷம் ஆகுது நீங்கள் பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், லுகான்ஸ்கில் வந்துட்டு 2004லேருந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டார்ட். 2004. ஆமாம். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அதிகப்படியாக தமிழ் மாணவர்கள் படித்த இடம். ஒரே இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1500 இந்தியன்ஸ் இருந்தாங்க. அதில் வந்து 900 வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் படித்த இடம் இந்த செயின்ட் லுகான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ உங்களுக்கு அப்போ பார்த்துங்க, இது அஃபோர்டபுள். நான் சொல்லிட்டேன் முன்னாடி வந்து அஃபோர்டபுள். இப்போ எத்தனை வருஷமாக இவங்க இங்கிலீஷ் மீடியம் நடத்துகிறாங்கன்றதை சொல்லிட்டேன். இன் கேம்பஸ் ஹாஸ்டல் வந்து உள்ளே இருக்குது. 2 இடத்துலையுமே ஹாஸ்டல் உள்ளே இருக்குது. 2 இடத்துலையும் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா என்னென்ன, நீங்கள் வெளியே போய் தங்கணும்னு கேட்டால் அவங்களே விட மாட்டாங்க. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ராஸ்டோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை தங்கி ஆகணும், இன் கேம்பஸ் வெளியே போக முடியாது. கரெக்டாக? கரெக்ட். அப்புறம் லுகான்ஸ்கில் வந்துட்டு ஃபஸ்ட் இயர் மட்டும் கிடையாது, எப்பயுமே வெளியே போய் தங்க முடியாது. ஒன்லி இன் கேம்பஸ். எதுக்குன்னு சொல்லிடுறேன். இல்லை என்ன சார் வெளியே போகிறது பயமா அப்படின்னா, அவங்க வந்து தங்களுடைய ஸ்டூடெண்ட்டை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. எதுலேருந்து யார்கிட்டருந்து பாதுகாக்க போகிறாங்க அப்படின்னாக்க, அவங்ககிட்டருந்தே அவங்கள பாதுகாக்கிறது தான். ஸ்டூடெண்ட்லேருந்தே என்ன சார் அப்படி என்ன அப்படின்னாக்க, இப்போ படிக்க வர்றவங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸாக வர்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கும், நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அவங்கள வந்துட்டு சரியான முறையில் இப்போ தாய் தந்தை இருந்தால் எப்படி வளர்த்து அனுப்புவாங்க, அது மாதிரி பண்ணி அனுப்புறது தான் இப்போ யூனிவர்சிட்டியோட வேலை. டீன் ஆஃபீஸ்ன்றது இட்ஸ் நாட் ஓன்லி டு ஸ்டடி, நாட் ஓன்லி டு கண்ட்ரோல் தம். அவங்கள இப்போ 18 வயசு முடிஞ்சவன் தான் இங்கே வர்றான் ஸ்டூடெண்ட்ஸாக வந்துட்டு, அவங்கள வந்து அந்த கரெக்டான வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும். அதை வந்துட்டு இந்த மெடிசின்ற ஒரு ப்ரொஃபஷனல் பாதையில் கொண்டு போகணும். அதை செஞ்சு அனுப்புறது தான் இந்த டீன் ஆஃபீஸோட வேலை. சரியா? வர்றவங்க எல்லாரும் குழந்தைகள் தான். நம்மளை பொறுத்தவரை 18 வயசு வரானா குழந்தை தானே. ஸோ அவங்கள அந்த கரெக்டான இதில் கொண்டு போகணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறது. அப்போ நீங்கள் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்லிட்டேன், என்ன நீங்கள் கேட்ட கேள்விக்கு வேறு என்ன அதில் ஆட் பண்ணணும். உங்களுக்கு தெரியாதும் ஒன்றும் இல்லை, எதுவும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணால் கேளுங்க, நான் சொல்கிறேன். இங்கிலீஷ் மீடியத்தில் நான் ஒரு சின்ன விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணுவேன், அண்ணன் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க. ரஷ்யாவில் வந்து இந்த அண்ணன் சொன்ன மாதிரிக்கு இந்த சீப்பாக வந்து 2000, அதாவது 2 lakhsலேருந்து 3 lakhs வரைக்கும் ஃபீஸ் கூப்பிட்றாங்க. அவங்க எல்லாரும் யாருன்னு சொல்லி நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, என்எம்சியில் 2019 20 ஒரு ரூல்ஸ் வந்துச்சு. 6 years இங்கிலீஷ் மீடியம் படித்தா தான் இந்தியாவில் வேலிட். அதுக்கு முன்னாடி வந்து பைலிங்குவல் ஓகே இருந்துச்சு. 3 years இங்கிலீஷ் 3 years. ஆனால் என்எம்சியில் எப்போ அந்த ரூல்ஸ் கொண்டு வந்தாங்களோ அப்போ வந்து இதுங்க எல்லாருமே ஆரம்பித்தாங்க, எங்கள்கிட்ட இருக்கு வாங்கன்ட்டு. என்ன சொன்ன பைலிங்குவல் படித்தா செல்லான்னு சொல்லிட்டாங்களா. இப்போ அவங்களுக்குலாம் அந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போகிறது கம்மியாயிடுச்சு. அதுக்கு பிறகு தான் அவங்க திடீர்னு ஆரம்பித்தாங்க. நாட் ஓன்லி தட், அது கரெக்டாக தான். நீங்கள் அப்போ அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 3rd yearலேருந்து 6th year வரைக்கும் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு முக்கியமான சப்ஜெக்ட்னா ரொம்ப சிம்பிள். வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் கிளினிக்கல் வைஸாக இருக்கணும். அங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் பேசணும். எல்லாம் இல்லை, அட்லீஸ்ட் இந்த பாடத்தில் ப்ரொஃபஸராக பேசணும். ரொம்ப கஷ்டம் கிடையாது. திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஃபேக்கல்ட்டி எங்கள்கிட்ட 6 years இருக்குன்ட்டு இந்த ரூல்ஸுக்கு பிறகு ஆரம்பிச்சு நான் நோட் பண்ணல. அதை நான் திரும்ப சொல்லிடுறேன். ரோஸ்டோ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்கட்டும், இல்லை லுகான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்கட்டும், இந்த 2 யூனிவர்சிட்டிலையும் they have well prepared for this and they are experienced from last some 15-16 years and more. அதனால அவங்களுக்கு தெரியும் இதை எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும். அது மட்டும் இல்லை, இவங்க வந்து என்எம்சி கூட ரொம்ப டைப்பில் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த்ரூ எம்பசி வழியாக எப்பயுமே கால் ஃபார் பண்ணி என்ன சேஞ்சஸ் இருக்குது, என்ன இருக்குது எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வழி நடத்துகிறோன்றது அவங்க எப்பயுமே ரெகுலாரிட்டி இருக்காங்க. ஏன் இப்போ ரோஸ்டோவில் வந்துட்டு ஒரு 2 weeks பிஃபோர் கூட நம்மகிட்ட கேட்குறாங்க, நான் உங்களுக்கு ஒரு இது ஒன்று வந்துருக்கு, எப்படி என்ன இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் லுகான்ஸ்க்கு கால் ஃபார் பண்ணாங்க. ஸோ அதுவும் வந்துச்சு நம்மகிட்ட. வந்து என்ன வந்துச்சு, என்எம்சியில் 2021 ஒரு ரூல்ஸ் ஃபுல்லாக அப்டிவேட் பண்ணுங்கள், அதை பண்ணி ஃபுல் இது எடுங்க, எதையும் மிஸ் பண்ணக்கூடாது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு. இதெல்லாம் நார்மல் தானே இது வந்துட்டு. ஸோ அந்த மாதிரியான யூனிவர்சிட்டி தான் சூஸ் பண்ணணும். எம்பசியோட வந்து ஃபுல் அப்டேட்டில் தான் இருப்பாங்க. அதோட போஸ்ட்டும் சரி லுகான்ஸ்லையும் சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டு வந்தாங்க அனுப்பிடுவோம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து வந்திருக்காங்க. எம்பசி மாஸ்கோவில் எம்பசி இன்னும் அங்கே எம்பசி வந்து எப்பயுமே அப்டேட்டில் இருக்கும், யார் இங்கே எந்த படிக்க வந்திருக்காங்கன்ட்டு. ஸோ அது எப்பயுமே அந்த எம்பசி அந்த இதில் இருக்கும். ஓகே.